ஒரு மீனவ குப்பத்துக்குள்ள பிறந்து செத்ததுக்கு அப்புறம் உலக நாடுகளையே அழுக வச்சிடும் ஐயா அப்துல் கலாம். என்ன மாதிரி கோடீஸ்வரனாவும் குறுநில மன்னனாவும் வாழ்றதை விட இதே வங்காளரோட கடற்கரை ஓரத்தில் மீனவ குப்பத்துக்குள்ள பிறந்து செத்ததுக்கு அப்புறம் வெளிநாடு உலகத்தை அழுக வச்சேன் ஐயா அப்துல் கலாம். நானும் அவர் வழியில வாழணும்னு ஆசைப்பட்டு எடுக்கப்பட்ட கடன். நமக்கு பிடிச்ச தலைவர்களையும் இந்த வங்காள சம்பந்தங்கள் தான் இருக்கு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் வாழும் இடம் வங்காள விரிகுடா, புரட்சி தலைவர் வாழும் இடம் வங்காள விரிகுடா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழும் இடம் வங்காள விரிகுடா, டாக்டர் கலைஞர் அவர்கள் வாழும் இடம் வங்காள விரிகுடா. இந்த வங்காள விரிகுடா கடலின் அலைகள் ஓயாமல் இருப்பதை போல நமது திராவிட பாரம்பரியத்தின் அலைகளும் ஓயாமல் இருக்கட்டும். நட்புடன் முருகன் சக்கரவர்த்தியார்னு முடிச்சிருக்கேன். அடுத்த படமெல்லாம் முடிஞ்சு லாஸ்ட் எண்ட்ல ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன் முதலமைச்சருக்கு. எல்லாரும் கொஸ்டின் கேட்டாங்க என்கிட்ட. கட்சிங்கிற அடிப்படை ஒன்று இருக்கு, ஜாதிங்கிற அடிப்படை ஒன்று இருக்கு. எந்த அடிப்படையில இந்த படத்தை தொட்டாலும் பூகம்பமா வெடிச்சிருமோன்னு பயந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை. எனக்கு தனிப்பட்ட முறையில் அப்துல் கலாம் மேல வருத்தம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். என் ஃப்ரெண்டு எல்லாம் அடிக்க வந்துட்டாங்க, பேச வந்துட்டாங்க. என்ன மச்சான் நீ என்ன இப்படி எடுத்திருக்க? இல்ல மச்சான் அதுக்கு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை உங்ககிட்டயும் நான் எங்கேயும் சொல்ல மாட்டேன், சினிமா பாரு. அதே சமயத்துல இங்க வந்திருக்கிறது யாரும் வெளியில இருந்து காசு கொடுத்து எனக்கு பேசுறதுக்கு கூட்டிக்கிட்டு வராத ஆளுங்க. முதல் சினிமாவில் இப்படி ஒரு மேடை, அது மிகச்சிறந்த சரியான மேடை. தலைவன் மிகச்சிறந்த எழுத்தாளர், மறக்க முடியாத மறுக்க முடியாத தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பேசிய இந்த மேடையில் நானும் பேசுவதை நினைத்து பெருமை கொள்கிறேன். அவர் எனக்கு இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஒரு ஆள்கிட்ட சொல்லிவிட்டு என்ன அனுப்பிவிடுவாங்க. அப்ப டிஆர் பாலு, எக்ஸ்எம்எல்ஏ கிருஷ்ணமூர்த்தி, இங்கே மச்சான் உட்காந்துருக்காரு சுரேஷ் வாண்டு என்னை கையை பிடிச்சி கூட்டிட்டு போவார். எங்க அப்பா அம்மா 2 பேரும் அவரை நம்பி தான் விடுவாரு. எங்க அண்ணன் செத்து போயிட்டாரு ஆக்சிடென்ட்ல. அப்போ சாமிய கும்பிட மாட்டேன். ஏன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போயில தான் எங்க அண்ணன் ஆக்சிடென்ட் ஆகி செத்தது. அதுல கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன ஒரு குடும்பம் தான் எங்க குடும்பம். அதுல அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் போயிருக்காங்க. எங்க மாமா பசங்க, சின்ன பசங்க. அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் குடும்பம் எழும்பி வெளியில வரலாங்க. இதான் பாசம் மட்டும்தான். இங்க காசு உங்ககிட்ட இருக்கும், உங்ககிட்ட இருக்கும், அவர்கிட்ட இருக்கும். பெரிய ஆளுன்னு சொல்றவன் எல்லாம் படம் எடுக்க முடியாது. அறிவு இருக்கிறவன், சாதிக்க வைக்கணும் மற்றவங்களேன்னு நினைக்கிறவன் எடுக்கிறது தான் இங்க படம். நல்லவங்கும் படம் எடுக்கும். நல்ல மனிதர்கள் மேக்சிமம் இங்க வர்றது கஷ்டம். அறிவாளிகள் வர்ற இடம். அப்படி ஒரு மேடை இந்த மேடை. எனக்கும் நல்லா பேச தெரியுதுன்னு நினைக்கிறேன், சந்தோஷப்படுறேன். அதுல ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன். இந்த படத்துல கிளைமேக்ஸ் எண்டு, நம் தலைவர்கள் வாழும் பூமிக்கு மெரினா கடற்கரை என்ற பெயரை விட திராவிட கடற்கரை என்ற பெயரை பொருத்தமாக இருக்கும் என்று நம் பாரம்பரியத்தின் வாரிசு மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் கவனத்திற்கு இந்த வங்காள விரிகுடா திரைப்படத்தின் வாயிலாக பரிந்துரை செய்கிறேன். பணிவன்புடன் மக்களோடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.